ஓம் முருகா வெற்றிவேல் முருகா, வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, தொலைத்ததாக நினைத்த ஒன்றை மீட்டு உன் கையில் நான் ஒப்படைக்கப் போகின்றேன். எனக்கு மிகவும் பிடித்த ஒன்று, ஆனால் என் வாழ்க்கையில் இப்பொழுது அது என்னுடன் இல்லை. நான் அதிகமாக நேசித்த ஒன்று, உயிருக்கு உயிராக வாழ்க்கை முழுவதும் வரவேண்டும் என்று நினைத்த ஒன்று இப்பொழுது என்னை விட்டு நெடுதூரத்தில் சென்று விட்டதே என்று வருத்தத்தில் இருக்கின்றாய். அந்த ஒன்று என்ன? நீ மிகவும் நேசித்த, நீ விரும்பிய, உயிராக நினைத்த நபரை பற்றித்தான் சொல்கின்றேன் தங்கமே. அந்த ஒருவரை இன்று வரை உன்னால் மறக்க முடியவில்லை. நித்தமும் அவரை நினைத்து தவித்து கொண்டிருக்கின்றாய். வாழ்க்கை முழுவதும் அவருடன் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று நீ காத்திருந்தாய். ஆனால் அந்த சந்தோஷம் உனக்கு நிலைக்கவில்லை. பாதியிலேயே விட்டு சென்று விட்டது அந்த உறவு. சூழ்நிலை காரணமாக இருவரும் பிரிந்து விட்டீர்கள். யாரை சொல்லியும் குற்றமில்லை. உன் மீதும் எந்த தவறும் இல்லை, அவர் மீதும் எந்த தவறும் இல்லை. ஆனால் விதியும் சதியும் உன் வாழ்க்கையில் விளையாடி உங்கள் இருவரையும் காலம் பிரித்து விட்டது. இப்படி பிரிப்பதற்கு எதற்காகப்பா என்னை பார்க்க வைத்தீர்கள் என்று நீ என்னிடம் பலமுறை கேட்டுள்ளாய். தங்கமே, நடக்கும் எதற்கும் நீ பொறுப்பல்ல. அனைத்தும் இவ்வுலகில் மாயைதான். நீ அவரை பார்க்க வேண்டும், அவரால் இன்று கண்ணீர் விட்டு அழ வேண்டும் என்று எழுதியிருக்கின்றது. ஆனால் அந்த எழுதியதை திருத்தி என்னால் எழுத முடியும். நீ கண்ணீர் விட்டது போதும். அவரையே மீட்டு உன் கையில் ஒப்படைக்க என்னால் முடியும் தங்கமே. என் பிள்ளை, உன்னை இப்படி இக்கட்டான சூழ்நிலைகளில் நிற்க வைத்து நான் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பது எனக்கே பிடிக்கவில்லை. நீ அழுவதை என்னால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. உன்னை அழுகையில் இருந்து மொத்தமாக எடுத்து வந்து சந்தோஷத்தின் வழியே விடப்போகின்றேன். சந்தோஷ பாதைக்கு உன்னை பயணம் செய்ய என் கரங்களை பிடித்து அழைத்து செல்ல போகின்றேன். நீ தொலைத்து விட்டாயே, இழந்து விட்டோமே என்று கருதிய அந்த ஒருவரை உன்னிடத்தில் வர செய்கின்றேன். அவரே உன்னிடத்தில் வந்து, நான் தான் தவறு செய்துவிட்டேன், என்னை மன்னித்து விடு, இனி எப்பொழுதும் உன்னை விட்டு நான் செல்ல மாட்டேன் என்று உன்னிடத்தில் கூறப் போகின்றார். உன் மீது எந்த தவறும் இல்லை, என் மீதுதான் தவறு, என்னை மன்னித்து விடு என்று நீ அவரிடத்தில் கேட்கப் போகின்றாய். இருவருக்குள்ளும் பாச போராட்டம் நடக்கப் போகின்றது. பின்பு உன் வாழ்க்கையில் நீ நினைத்த அந்த சந்தோஷம் நிலைத்து இருக்கும். உன்னை வெறுத்தவர்களையே உன்னால் மறக்க முடியாத பொழுது நீ மிகவும் நேசித்தவர் அவர். அவரை உன்னால் மறக்க முடியாமல் தவித்த அனைத்திற்கும் நான் முற்றுப்புள்ளி வைத்து விட்டேன். நீ அவருடன் ஒன்றாக இணைந்து சந்தோஷமாக வாழப் போகின்றாய். ஓம் முருகா வெற்றிவேல் முருகா.